இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா, இன்றைக்கி நான் காதர் நவாஸ் கான் ரோடில் இருக்கேன். செமி பெர்மனெண்ட் மேக்கப்னு ஒன்று வந்திருக்கு. டாக்டர் வெக்கமாக வருது. வா, ஹாய் ஹலோ வெல்கம் டு மிலா பேபி கேர்ள். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா, இன்றைக்கி நான் காதர் நவாஸ் கான் ரோடில் இருக்கேன். ஓகே, என்கிட்ட எல்லாருமே கேட்டிருக்கீங்க, நீங்கள் லைக் மேக்கப் பண்ணுறீங்க, இந்த ப்ராடக்ட் எவ்வளோ, இந்த ப்ராடக்ட் எங்கேருந்து வாங்குனீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன மேக்கப் ஹேக் பண்ணுறீங்க, டெக்னிக் சொல்லுங்கள், அது இதெல்லாமே. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது போக, அதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜில் இப்போ புதுசாக அட்வான்ஸாக செமி பெர்மனெண்ட் மேக்கப்னு ஒன்று வந்திருக்கு. தமிழில் சொல்லுங்களேன். தட் இஸ் லைக் இப்போ நம்ம லைக் செமி பெர்மனெண்ட்டாக நம்ம ஃபவுண்டேஷனே போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நம்ம வெறும் காஜல் லிப்ஸ்டிக் மாத்திரம் போட்டு வெளில போகலாம். அண்ட் இது எவ்வளோ நாள் லாஸ்ட் ஆகும் அதெல்லாம் இட்ஸ் கோன் பி லைக் சே சம் இயர் அண்ட் ஹாஃப் அதுக்குள்ளே. தமிழே வரலையே. இது நான் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டு இருந்தேன். பட் ஆனால் இட்ஸ் கம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை. அண்ட் நான் இதை ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் வந்து பாருங்கள். Hi. Hi. How are you? Doing good. How are you? I'm very good, thank you. This is Dr. Hema Malini and she is Dr. Rajnikant's wife. நான் இன்னைக்கு ரொம்ப செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். வெளியே நான் சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி வந்தேன் எல்லாருக்கிட்டையும். இன்னைக்கு வாங்க, நான் உள்ள ஒரு பெரிய விஷயம் ஒன்று காமிக்க போகிறேன் அப்படின்ட்டு. எல்லாரும் பார்த்துருப்பாங்க மைக்ரோ பிளேடிங் அப்படி இப்படின்னு தான். ஸோ பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி how are you? Yeah, doing good. How is everything home? All good, going All nice. good. Yes. உங்களோட அழகான முகத்தை மக்களுக்கு காமிக்கலாம்ல. Okay. எல்லாரையும் அழகுபடுத்துற ஒரு அழகான டாக்டர் பார்க்கணும்ல. Hi guys, hi. என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல டாப் 10 லிஸ்ட்ல இருக்க ஒன்று இது. ஆனால் இது ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்குதான்னு எனக்கே ஆக்சுவலாக தெரியாது. ஸோ எஸ், செமி பெர்மனன்ட் ஃபவுண்டேஷன். ஸோ யாருமே வந்து ஒரு கேள்விப்படாத ஒரு விஷயம் வந்து ஃபவுண்டேஷன். ஸோ எல்லாருமே வந்து வேக்கப் வித் மேக்கப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப வந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி அப்ராட் கண்ட்ரீஸில் ரொம்ப அது காமன். பட் இட் கம்ஸ் டு இந்தியாவில் கொஞ்சம் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எஸ்பெஷலி சவுத். ஏன்னா நார்த்தில் தான் எப்போவுமே எதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வரும். அண்ட் சவுத்தில் வரதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதில் வந்து ஆல்ரெடி ஐம் வெல் பர்ஸ்ட் அண்ட் இதில் நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னாச்சு, ஃபவுண்டேஷன்ற ஒரு விஷயம் வர்றப்போ directly I contacted my international teacher. Okay. So from Malaysia I learned this actually. Okay. So I started importing and I started learning from them and I started doing it actually. So அன்னைக்கு தான் வந்து உங்ககிட்ட பேசுகிறப்போ வந்து I was so excited because the results were absolute. ரொம்பவே நல்லா இருந்தது ரிசல்ட்ஸ். ஏன்னா ஒரு செஷன்லேயே உங்களுக்கு வந்து ஒரு 2 daysலேயே ஃபேஸ் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் வித் வாட்டர். ஸோ இட் ஸ்டேஸ் ஃபார் அரவுண்ட் 1 year. ஸோ இந்த ரிசல்ட் வில் ஸ்டே ஃபார் 1 year. ஸோ இது நிறைய பேர் யோசிப்பாங்க, இதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க இன்ஃபியூஸ் பண்ணுறாங்களே சைட் எஃபெக்ட் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இட்ஸ் அ பியூர்லி பிளான்ட் பேஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆக்சுவலி. ஓகே, ஆர்கானிக் அப்போ. எஸ், இட்ஸ் ஆர்கானிக். ஸோ அதுதான் இதோட பியூட்டியே. ஓகே, ஸோ லைக் நம்ம எத்தனை சிட்டிங் பண்ணனா இட் லைக் ஸ்டே? ஓகே, 2 to 3 sittings வந்து தேவைப்படும். 45 days once. ஸோ இட்ஸ் a 3 months ப்ராசஸ். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா இதே இதுதான் பண்ணுமா இல்லை இதோட இன்னும் ஃபேரராக பண்ணுமா? நோ, இதே இதுதான் நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் டல் ஆகிற மாதிரி இருக்கேன் அப்படின்னா ஒரு செஷன் வந்து இயர்லி ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ்க்கு அவங்க வராங்க அப்படின்னா they can maintain life long. So you're naturally beautiful, babe. கேட்டுக்கோங்க, நோட் பண்ணுங்கயா இதெல்லாம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. So the first step, as usual, I'm doing cleansing. Okay. Usually வந்து cleanse பண்ணுறப்பே வந்து அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்கின் வந்து எந்த இதில் இருக்குது, மெயின்டைன் பண்ணியிருக்காங்களான்றதெல்லாம் பார்த்துருவோம். ஸோ யூ ஹவ் மெயின்டைன்ட் யுவர் ஸ்கின் வெரி வெல். ஐ திங்க் யூர் அப்ளைங் சன்ஸ்க்ரீன்லாம் போடுறீங்கன்னு நினைக்கிறேன் ரெகுலராக, மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன். சன் டேமேஜ் எதுவும் தெரியல உங்களோட ஸ்கின்னில் பெருசாக. ஏன்னா சன் டேமேஜ் இருக்குது அப்படின்னா நாங்கள் ஆல்வேஸ் வந்து ஒரு 1 week வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு தான் வரணும்னு சொல்லிடுவோம். அப்படியா? ஆமாம், ஏன்னா ஸ்கின்னில் வந்து டக்குன்னு சென்சிட்டிவாக இருக்குது, ஒரு ரியாக்ஷன் ஆகிடுது. ஏன்னா சன் ப்ரொடெக்ஷன் இல்லாத ஸ்கின்னில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண மாட்டோம் நாங்கள். ஓகே. டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல லைக் சன் டேமேஜ் இருக்கவங்களுக்கு நாங்கள் பண்ண மாட்டோம், ரெகுலராக ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு தான் பண்ண முடியும் இந்த ட்ரீட்மெண்ட்லாம். ஸோ லைக் யாருக்கு பண்ணக்கூடாது?
ப்ரெக்னென்ட் உமன் பண்ணக்கூடாது ஆக்சுவலி, Okay. பிகாஸ் எனிதிங் ஒரு சின்ன சுருக்குன்னு வந்தால் கூட அந்த பெயின் வில் அஃபெக்ட் த பேபி. ஓகே. அதனால வந்து ப்ரெக்னென்ட் உமன் நாட் அலோட். அண்ட் அது தவிர பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளீடிங் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ரத்தம் நிற்கவே நிற்காது, அவங்க பண்ணக்கூடாது. அண்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் நாட் அலோட். அது தவிர பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜி நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து எனக்கு நான் கத்திரிக்காய் சாப்பிட்டாலே அலர்ஜி வந்துடும், எனக்கு ஜஸ்ட் பென்சிலின் அலர்ஜி இருக்குது, மெடிசன் அலர்ஜி இருக்குது அப்படின்னா அலர்ஜி. ஸோ அந்த மாதிரி அலர்ஜி கேஸ் வர்றப்போ அகெயின் நாங்கள் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணுவோம் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு. ஸோ அது பண்ணிவிட்டு பேசிக்லி வந்து காலில் பண்ணுவோம் நாங்கள். ஸோ காலில் பண்ணிவிட்டு அதில் வந்து எந்த ஒரு அலர்ஜி இல்லை ஒரு நெக்ஸ்ட் ஒரு 20 minutes அப்படின்னா தென் வி வில் ப்ரொசீட் வித் தட். ஸோ மைக்ரோ நீட்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 types இருக்குது. ஒன்று டெர்மா ரோலர். ஸோ இதுதான் டெர்மா ரோலர். ஸோ இந்த ரோலர் வச்சு நம்ம பண்ணுறது மேனுவலாக. ஓகே. ஸோ ஐ ப்ரிஃபர் டெர்மா ரோலர். ஏன் அப்படின்னா என்கிட்ட கண்ட்ரோல் இருக்கும். ஓகே. ஸோ மேனுவலாக வி வில் டூ. ஸோ ஐ ஆல்வேஸ் டூ திஸ் இன் த ஃபர்ஸ்ட் செஷன். ஃபர்ஸ்ட் செஷனில் மேனுவலாக கண்ட்ரோல் போயிட்டு தென் உங்களுடைய ஃபேஸில் ஆல் ஓவர் வந்து ஹோமோஜினஸாக வந்ததுக்கப்புறமா தென் த செகண்ட் செஷனில் ஐ வில் கோ வித் த மிஷின். ஓகே. ஓகே. ஸோ ஒருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டைப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி ஐம் டாக்கிங் அபவுட் த கலர் ஃபேக்டர். ஸோ கலர் ஃபேக்டரில் வந்து ஃபிட்ஸ்பேட்ரிக்னு சொல்லிட்டு ஒரு கலர், எந்த டெர்மட்டாலஜி பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிஃபிகேஷனில் தான். நம்மளுடைய இந்தியன் ஸ்கின் வந்து மோஸ்ட்லி வந்து 4 and 5 வில் பி அவர் கலர். ஸோ 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்தன் கலரில் வந்து ஃபேராக இருக்கிறவங்க, ஓரளவு ஃபேர் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம 4 கொடுப்போம். 5ன்றது வந்து டஸ்கி. ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டு கலர் டஸ்கி கலர். எஸ். ஸோ அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா 5ல போகும். அண்ட் ரொம்ப டார்க்காக இருப்பாங்க தெரியுமா ஆஃப்ரிக்கன், அவங்க தான் 6ல போவாங்க ஆக்சுவலி. ஸோ உங்களுடைய ஸ்கின் டைப் ஆக்சுவலி 4ல இருக்குது. ஸோ இட்ஸ் மிட் ஆஃப் 4 and 5. ஸோ ஐ வுட் டேக் திஸ் அஸ் 4. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எப்போவுமே வந்து இந்த ஃபவுண்டேஷனில் வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் லைட்டர் கலர். ஓகே. ஓகே. ஸோ திஸ் இஸ் த லைட்டர் கலர் ஐம் கோனா யூஸ் ஆன் ஹர். ஸோ மெலானின் பிக்மெண்ட்டோட சேர்ந்து இந்த கலர் இன்ஃப்யூஸ் ஆகுறப்போ நமக்கு நேச்சுரலாகவே இப்போ அவங்களுக்கு இருக்கிற கலரில் அவங்களுக்கு வந்து ரொம்ப வெரி ஹோமோஜினஸாக ஸ்கின் வந்து அப்படியே கிளியர் ஸ்கின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்டெப் வந்து லைட்டர் ஷேடில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ லைக் அப்பா சிக்கலக்கா ஆகுது. ஸோ இப்போ இன்னும் எவ்வளோ நேரம் இந்த மாதிரி சிக்கலக்கா பண்ணிட்டே இருப்பீங்க? ஐ மீன் ஓகே, half an hour. Yeah. It's a very simple procedure. It's just an infusion through derma roller. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வெறும் கை வச்சு பண்ணுறீங்களா? ஆமாம். அதுவும் சிக்கலக்கா ஆகுது. கை வச்சு பண்ணுறது இல்லை, அந்த வைப்லேயே இருந்து எல்லாமே அப்படி தெரியுது. டாக்டர், இப்போ நீங்கள் அந்த லிப்டின் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுவும் லைக் ஒரு சிட்டிங் தானா? இல்லை, 2 sittings. 2 sittings. ஓகே. இந்த செமி ஃபவுண்டேஷன் லைக் ஆஃப்டர் கேர்லாம் எப்படி டாக்டர் இது? ஆஃப்டர் கேர் 24 hours கொஞ்சம் வாட்டர் படாமல் பார்த்துக்கணும். அது எதுக்காக அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு. இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணணும்? அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நார்மல் மாய்ஸ்சரைசர் இஸ் இனஃப். ஒரு 3 days மேக்கப் போடாமல் இருக்கிறது நல்லது. ஐயோ, அப்போ 3 days ஹாலோவின் தானே? நோ, நேச்சுரலி யூ வில் லுக் நைஸ். டாக்டர், இப்போ நீங்கள் டார்க் சர்க்கிள்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் நீங்கள் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சைட் பண்ணதோட ஐ கேன் லைக் சி விசிபிள் ரிசல்ட்ஸ் அப்படியே. அண்ட் இந்த டார்க் சர்க்கிளுக்கு நிறையா மார்க்கெட்டில் நிறைய க்ரீம் ஜெல் அப்படி இப்படின்னு இருக்குது. ஸோ லைக் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது டார்க் சர்க்கிளுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, ப்ளஸ் தி அதர் க்ரீம்ஸ் whatever they have in the market. டார்க் சர்க்கிளை பொறுத்தளவு வந்து 2 விஷயம்னால தான் நடக்குது. ஒன்று, நம்மளுடைய டைட்டனிங் எஃபெக்ட் கம்மியாகுது. சப்போஸ் ரொம்ப நேரம் வந்து அவங்க தூங்காமல் இருக்காங்க அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்கின் வந்து அந்த டைட்டனிங் தன்மை கொலாஜன் கம்மியாகி தின்னாயிரும் நம்ம ஸ்கின்னு. ஸோ அந்த தின்னாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த இடத்துல டார்க்னஸ் உருவாயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை பொறுத்தளவு நீங்கள் ஸ்கின் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறப்போ டார்க்கான மாதிரி இருப்பாங்க.
ஸோ அந்த சேம் இதுதான் வந்து நம்ம டார்க் சர்க்கிள்க்கும். ஸோ பேசிக்கலாகவே நம்மளோட க்ரீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த க்ரீமில் வந்து ஹைட்ரோக்வினோன் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட் இருக்குது. அண்ட் நிறைய ஸ்டீராய்ட்ஸும் வருது. அந்த மாதிரி க்ரீம்ஸ் அப்ளை பண்ண உடனே அந்த டார்க்னஸை வந்து ட்ரீட் பண்ணுதே தவிர ஆனால் அந்த டைட்டனிங் கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து நடக்காது. பட் ஆனால் இந்த டார்க் சர்க்கிள் வந்து எல்லாருக்குமே அது ஒரு பிரச்சனை. அது இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் உயிர் போகுது. டெஃபினெட்லி எஸ், டார்க் சர்க்கிள் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அவங்க ரைட்டான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஐஸ் க்யூப்ஸ் வந்து எவ்ரிடே ஐஸ் க்யூப்ஸ் வந்து மசாஜ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வந்து பிளட் சப்ளை அதிகமாகும். ஸோ பிளட் சப்ளை அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த இடத்துல கொஞ்சம் கொலாஜன் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டார்க் சர்க்கிள் வந்து வராமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் திங் சன்ஸ்க்ரீனையும் அவங்க வந்து டார்க் சர்க்கிளில் போட ஆரம்பிக்கணும். நிறைய பேர் அதை போடவே மாட்டுறாங்க. சன்ஸ்க்ரீன் ஃபேஸுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஃபேஸ் சன்ஸ்க்ரீன், இட்ஸ் ஃபேஸ் கண்டெய்ன்ஸ் த டார்க் சர்க்கிள்ஸ் டூ. அதை மறந்துடுறாங்க நிறைய பேர். ஓகே டாக்டர், ஸோ இப்போ நம்ம ப்ரொசீஜர் முடிச்சிட்டோம். அண்ட் ஐ கேன் see the life difference. அதுவும் அண்டர் ஐஸ்லாம் ரொம்ப டிசாஸ்டர் டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. ஸோ இப்போ நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டு முடிக்கிறீங்களா? கரெக்ட். ஏன்னா சன் ப்ரொடெக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் நான் இப்போ வெளில சுற்ற போகிறேன். ஸோ முக்கியமாக பண்ணக்கூடாதது வந்து ஸ்விம்மிங் கிடையாது. ஓகே, பிகாஸ் நம்ம ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறனால. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா வெயிலில் டைரெக்டாக போகக்கூடாது. ஓகே, ஸோ இட்ஸ் பெட்டர் டு க்ளோஸ் யுவர் ஃபேஸ் அண்ட் கோ. ஆல்ரெடி மாஸ்க் போட்டிருப்பீங்க, இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஸ்கார்ஃப் வச்சு நீங்கள் வந்து மாஸ்க் வச்சு போட்டுக்கிட்டு வெளில போகணும். ஓகே, யப். Wow. Oh my god. Oh my god, I love this man. Shit. Dr. Pink. Yeah, Dr. வெக்கமா வருது. Wow. வெக்கமா வருது. So, thank you so much. I feel so nice. Pain இல்லை, எதுவுமே இல்லை இதில். And it's like really nice. Yep. It's nice. எல்லாம் டெய்லியும் காதல் நமஸ்காரம் வந்திருக்கேன். பிரச்சனையே இல்லை, மேக்கப்பே வேணாம். வாவ் டாக்டர், சீரியஸ்லி இந்த மேஜிக்கான இந்த ஃப்ளாலெஸ் ஸ்கின் பண்ணதோட ட்ரீட்மெண்ட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் சீரியஸ்லி எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஐம் ரியலி 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 ஹாப்பி. நான் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாம் எனக்கு ஃபேஸில் யூஸ் பண்ண பயம். பிகாஸ் ஃபேஸ் ஒன்று தான். ஸோ ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு 10,000 தடவை இல்லை 1,00,000 தடவை யோசிச்சு தான் நம்ம எதாக இருந்தாலும் பண்ணணும். அது எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் லைக் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ ஃபீல் ஸோ நைஸ் அண்ட் த ரிசல்ட்ஸ் ஆர் இமீடியட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லைக் டர்மா ரோல் வச்சு பண்ணியிருக்கோம். செகண்ட் தேர்ட் செஷன் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். ஸோ செகண்ட் வீடியோ தேர்ட் பண்ணும்போது ஐ வில் டூ ஷார்ட்ஸ், ஐ ஷோ யூ. கண்டிப்பாக உங்களுக்கே ஐ மீன் லைக் டிசாஸ்டர் ரிசல்ட்ஸ் தெரியும். அதுக்கு நடுவில் வேறு ஏதாவது வீடியோ பண்ணும்போது நீங்களே பார்ப்பீங்க. பலப்பலா வளவலான்னு இருக்குது. ஸோ இந்த பலப்பலா வளவலா காரணம் இதுக்கப்புறத்துலேருந்து இட்ஸ் கோனா பி her magic. Okay, thank you so much doctor. I will never ever forget this. You've done an amazing work. Beautiful job. Always, yeah. So உங்க எல்லாருக்கும் இது மாதிரிலாம் ஏதாவது ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக come visit this place. Amazing. Okay, so இங்கேருந்து போகும்போது 100% sure நீங்கள் சிரிச்சிட்டே தான் போக போகிறீங்க. Done? Yeah. Thank you. I will see you in another vlog. Thank you guys. I love you.